ஒரு டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் ஃபைலாக எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஒகான் ஸ்கேனர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கேமரா பட்டனை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, பேப்பர் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா கரெக்டாக இருந்தால் விட்டுறலாம். அப்புறம் இங்கே கண்டினியூன்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த கண்டினியூவை டச் பண்ணணும். டச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆன டாக்குமெண்ட் வந்துட்டு ஸ்கேன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே டன்னுன்னு இருக்கும். மேலே வந்துட்டு இங்கே டன்னுன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். இது இடையில வந்துட்டு நீங்கள் குவைட் பண்ணக்கூடாது. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன டாக்குமெண்ட்டை வந்துட்டு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றணுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ இமேஜாக தான் சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஷேருன்ற ஆப்ஷன் நீங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போனோன்னா ஷேர் பிடிஎஃப் ஜேபிஜி ஆஸ் லாங் இமேஜ் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஷேர் பிடிஎஃப் அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம எங்கே சேவ் பண்ணணும்னா நம்மளோட ட்ரைவில் சேவ் பண்ணணும். ட்ரைவில் சேவ் பண்ணோன்னா நான் வந்து லொக்கேஷன் வந்து ஐடிகேன்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் லொக்கேஷன் எந்த ஃபோல்டர் வேணாலும் நீங்கள் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த சேவ் பட்டனை கொடுத்து சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆனால் இந்த பேக்கப்பில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்யூம் இது வந்துட்டு சேவ் ஆகிட்டுருக்கும். இப்போது சேவ் ஆகிடுச்சு. நம்ம இப்போது ட்ரைவ் உள்ளே போயிட்டு செக் பண்ணணும். நம்ம பண்ணியிருக்க பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு அதில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போது நம்ம லாஸ்ட்டாக பண்ண பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கை வந்துட்டு நம்ம எப்படி காப்பி பண்ணோன்னா, இங்கே 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 டாட்ஸை வந்துட்டு டச் பண்ணோன்னா அதில் வந்துட்டு ஷேர் காப்பி லிங்க்குன்னு வருது பாருங்கள். இந்த காப்பி லிங்க் அப்படிங்கிறத டச் பண்ணோன்னா லிங்க் வந்து இப்போ காப்பி ஆகிடுச்சு. இந்த லிங்க்கை வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், ஒரு கூகுள் எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு நம்ம அதை பேஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸல் ஷீட் நியூவாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு நம்ம எங்கே வேணுமோ அங்கே டச் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கட் காப்பி பேஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வரும். அங்கே போய்ட்டு நம்ம இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிடலாம்.